குப்பை கொட்ட செல்வதாக கூறிவிட்டு வாழ்க்கையை குப்பையாக்கிய பெண். கணவரிடம் ஏமாற்றிவிட்டு சலூன் கடைக்காரருடன் சத்தமில்லாமல் ஓடிய மனைவி. பெங்களூருல குடும்ப தலைவி ஒருவர் தன்னோட கணவர்கிட்ட குப்பை கொட்டுறதுக்காக போறதா சொல்லிட்டு சலூன் கடைக்காரர் கூட ஓட்டம் பிடிச்ச சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. வீட்டு வாசல்ல உள்ள குப்பை தொட்டியில குப்பையை கொட்டிட்டு அப்படியே மாயமான அந்த பெண்ணோட திட்டமிட்ட செயல்கள் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில பதிவாகி இருக்கு. அதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். பெங்களூர் கிரிநகர் பகுதியில ஒரு தம்பதியினர் வசிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளுமே இருக்காங்க. இதுல கணவன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவங்க 2 பேருமே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கிரிநகர் பகுதியில உள்ள ஒரு வாடகை வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. புதிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடைக்கு மனைவி அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அங்க ஹேர் ஸ்டைலிஸ்டா பணியாற்றிட்டு வந்த ஒரு நபர் கூட அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல சாதாரணமா தொடங்கிய இந்த பழக்கம் நாளடைவுல அவங்களுக்குள்ள ஒரு கள்ளக்காதலா மாறி இருக்கு. 2 பேருமே அடிக்கடி செல்போன்ல மணி கணக்குல பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரத்தை கணவனுக்கு தெரியாம அந்த மனைவியும் ரொம்பவே பாதுகாப்பா ரகசியமா பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. எங்க தன்னோட இந்த கள்ளக்காதல் தன்னோட கணவருக்கு தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல ஒரு திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க. சம்பவத்தை அன்னைக்கு இரவு கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருந்தார். அப்போ மனைவி வீட்டுல குப்பைகள் அதிகமா சேர்ந்துடுச்சு, அத தெரு முனையில இருக்கக்கூடிய தொட்டியில கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு கையில குப்பை வாளியோட வெளியே போயிருக்காங்க. ஆனா நீண்ட நேரமாகியும் அவர் வீட்டுக்கு திரும்பல. இதனால மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு கணவர் பதற்றம் அடைஞ்சிருக்காரு. இரவு 10 மணியை கடந்துமே மனைவி வராததால அக்கம் பக்கத்துல பதறி போய் தேடி இருக்காரு. அப்போ தெருமுனையில குப்பை வாளி மட்டுமே தனியா கடந்திருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு. உடனடியா கிரிநகர் காவல் நிலையத்துல கணவருமே புகார் கொடுத்தாரு. அந்த புகாரோட அடிப்படையில காவல்துறையினருமே சம்பவ இடத்துக்கு வந்து அங்க இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சாங்க. அப்போதான் மனைவி குப்பையை கொட்டிட்டு அங்க ஏற்கனவே தயாரா காத்துட்டு இருந்த சலூன் கடைக்காரரோட பைக்ல ஏறி செல்றது தெளிவா பதிவாகி இருந்துச்சு. இவங்க 2 பேருமே கடந்த 2 வாரங்களா வீட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டு வந்ததும் அதுக்காக மனைவி வீட்டில் இருந்த சில நகைகளையுமே பணத்தையும் முன்கூட்டியே தயார் செய்து வச்சிருந்ததும் விசாரணையில அம்பலமாகிருக்கு. தன்னோட 2 குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தியும் கணவனோட உழைப்பை பத்தியும் கவலைப்படாம ஒரு சலூன் கடைக்காரரோட கள்ள காதலுக்காக தாய் ஓட்டம் பிடித்தது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கிரிநகர் போலீசார் தற்போது சலூன் கடைக்காரரையும் மனைவியையும் செல்போன் எண்களை வச்சு எங்க பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வாடகை வீட்டை மாற்றிய சில நாட்களிலேயே இந்த சம்பவம் நடந்தது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கணவர்கிட்ட குப்பையை கொட்டுறதுக்காக போறதா சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையே குப்பையாக்கி கொண்ட இந்த பெண்ணோட இந்த செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ சமீப காலங்களா கள்ளக்காதல் விவகாரம் தான் நாட்டையே உலுக்கிட்டு வருது. எப்போ யாருக்கு யாரு கூட எந்த நேரத்துல எப்படி காதல் வருது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. கல்யாணம் ஆனா கூட இன்னொரு நபர் கூட எப்படிதான் காதல் வகைப்படுறாங்களோ அப்படிங்கிறது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம கள்ளக்காதலுக்காக பெத்த குழந்தைகளையே கைவிட்டுட்டு போறாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் தான் கண்கலங்க வைக்குது. இப்போ அந்த கணவர் மற்றும் 2 குழந்தைகளோட நிலைமை என்ன, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. அந்த பெண் செஞ்ச ஒரு தப்புனால பாதிக்கப்படுறது அந்த கணவரும் 2 குழந்தைகளும் மட்டும்தான்.
இந்த சம்பவம் அந்த குழந்தைகளுக்கும் அவரோட கணவருக்கும் எப்போதுமே ஒரு மாறாத வடுவாதான் இருக்க போகுது. சோ இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.